வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஸ்டார்டரோட வயரிங் டயக்ராம் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபிள் எப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். இது ஓவரால் ஸ்கீமேட்டிக் டயக்ராம், இது பவர் சர்க்யூட் செக்ஷன், இது கண்ட்ரோல் சர்க்யூட் செக்ஷன். தேவையான நமக்கு காம்போனன்ட்ஸ், ப்ரொடெக்ஷன் டிவைஸ். நான் இங்கே 3 போல் SFU யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் காண்டக்டர் KM1 அண்ட் KM2. அடுத்து ரிலே OLR, 3 phase மோட்டர். கண்ட்ரோல் செக்ஷனில் நமக்கு தேவையானது ஸ்டாப் புஷ் பட்டன், அடுத்து ஃபார்வர்ட் ஸ்டார்ட் புஷ் பட்டன், ரிவர்ஸ் ஸ்டார்ட் புஷ் பட்டன். இது BOM. நான் ரெஃபரன்ஸுக்காக இங்கே வச்சுருக்கேன். வாங்க வயரிங் டீட்டெயில்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். எனக்கு 3 phase பவர் சோர்ஸ் இருக்குது. நான் ப்ரொடெக்ஷன் டிவைஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ப்ரொடெக்ஷன் டிவைஸ் த்ரூ ஃபார்வர்ட் காண்டக்டர் போயிடுது. ஃபார்வர்ட் காண்டக்டர் டு ரிலே டு மோட்டர். அடுத்து நமக்கு ரிவர்ஸ் காண்டக்டருக்கு நான் 3 phase சப்ளை கொடுத்துட்டேன். அதனோட அவுட்புட்டில் வந்து நமக்கு இங்கே ஃபேஸ் ஸ்வாப் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ ரொட்டேஷன் சேஞ்சுக்காக வேண்டி பாருங்கள், இங்கே நான் L1 கொடுத்துருக்கேன். அதனோட அவுட்புட் வந்து நான் L3யில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். L2 சேமஸ் L2, L3 L1ல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். வாங்க கண்ட்ரோல் செக்ஷன் போகலாம். இங்கே நான் சிங்கிள் ஃபேஸ் சப்ளை எடுத்திருக்கேன். ஏன்னா கோயில் வோல்டேஜ் 230. இன்கேஸ் நமக்கு 24னா 24ல் நம்ம சப்ளை மாற்றிக்கலாம். இங்கே நியூட்ரல் எடுத்து காண்டக்டர் கோயிலோட ஒரு எண்டில் கொடுத்தாச்சு. அடுத்து ஃபேஸ் சப்ளை எடுத்து நம்ம ரிலேயோட NC த்ரூ ஸ்டாப் புஷ் பட்டன்லேருந்து ஃபார்வர்ட் ஸ்டார்ட் புஷ் பட்டனில் கொடுத்துருக்கோம். அதோட அவுட் எடுத்து நம்ம ரிவர்ஸ் காண்டக்டரோட NC காண்டக்டில் கொடுத்துருக்கோம். இது ஒரு இன்டர்லாக் சர்க்யூட். ஏன் இந்த இன்டர்லாக் சர்க்யூட்னா, இப்போது இன்கேஸ் மோட்ரு வந்து எனக்கு ரிவர்ஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் நான் ஃபார்வர்ட் ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிரும். அதாவது ஷார்ட் சர்க்யூட் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம இந்த இன்டர்லாக் சர்க்யூட் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம ரிவர்ஸ் காண்டக்டரோட NC காண்டக்ட்லேருந்து ஃபார்வர்ட் காண்டக்டரோட கோயிலுக்கு ஒரு எண்டில் நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு ஸ்டாப் புஷ் பட்டன்லேருந்து ஒரு கனெக்ஷன் ரிவர்ஸ் ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு கொடுக்குறோம். அதோட அவுட் எடுத்து ஃபார்வர்ட் காண்டக்டரோட NC காண்டக்ட் டு ரிவர்ஸ் காண்டக்டரோட கோயில். கண்ட்ரோல் சர்க்யூட் முடிஞ்சது. இப்போ இதோட ஆப்ரேஷன் சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் இங்கே என்னோடய SFU நான் க்ளோஸ் பண்ணுறேன். 3 phase சப்ளை எனக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கு. காண்டக்டர்ஸ் எனக்கு ஓப்பன் பொசிஷனில் இருக்குது. மோட்டர் 0 RPM. இப்போ நான் இங்கே ஃபார்வர்ட் ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, கோயில் எனர்ஜைஸ் ஆயிடுச்சு, காண்டக்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. மோட்டர் எனக்கு -1480 RPMல ரொட்டேட் ஆகிட்டுருக்கு இந்த டைரெக்ஷனில். இப்போது நான் இங்கே ரிவர்ஸ் ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகுன்னு பார்க்கலாம். ஒன்றும் ஆகலை. ஏன்னா இந்த இடத்துல ஃபார்வர்ட் காண்டக்டரோட NC ஓப்பனில் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு இன்டர்லாக் சப்ளை சர்க்யூட்டுன்ட்டு டு அவாய்ட் ஷார்ட் சர்க்யூட். இப்போ நான் இங்கே ஸ்டாப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். டீஎனர்ஜைஸ் ஆயிடுச்சு. காண்டக்டர் ஓப்பன், மோட்டர் 0 RPMக்கு வருது. நான் இப்போது ரிவர்ஸ் ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். மோட்டர் இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுது, 1480 RPM. இங்கே ரிவர்ஸ் காண்டக்டர் எனர்ஜைஸ் ஆகிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ ஃபார்வர்ட் ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். சர்க்யூட்டில் எந்த எஃபெக்டும் ஆகலை. ஓகே, இப்போ ஸ்டாப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். மோட்டர் ஸ்பீட் ரெடியூஸ் ஆகுது, காண்டக்டர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. மோட்டர் பேக் டு 0 RPM. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.